திரு கான்ஸ்டன்டைன், உங்களுக்கான புள்ளியோடய அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பாஜகவினுடைய சோஷியல் இன்ஜினியரிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வடக்கிலிருந்து ஒரு ஃபார்முலாவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி அப்படிங்கிறார். அதற்கு முன்னால் முதலில் கழக உடன்பிறப்புகள் நாங்கள் எல்லாம் கேட்டபோது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், கோரிக்கை வலுத்திருக்கிறது, பழுக்கவில்லை என்று சொன்னார். அவர் அதன் பிறகு நம் நாட்டிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவதற்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போன பிறகு அங்கே போன போதும் தமிழர்கள் அவர்களிடம் கேட்ட கேள்வி, இன்னும் ஏன் துணை முதல்வர் ஆக்கவில்லை என்ற கேள்வி கேட்ட பிறகுதான் அது பழுக்க ஆரம்பித்து இன்றைக்கு நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு வளம் கொளிக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் நல்லெண்ணம் இருக்கிறதோ அவர்கள் கேட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு துணை முதலமைச்சராக சகோதரரை அறிவித்திருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, அண்ணன் பீட்டர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல ஒரு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, ஒரு நூற்றாண்டை நோக்கி இந்த இயக்கத்தை இட்டுச் செல்வதற்கான அடித்தளமாக இதை மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த புதிய பதவி என்கிற ஒரு எலிவேஷன் வருகிற போது நான் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்லுவதை விட உங்கள் டிவிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் பொறுப்பேற்கிறேன், என் மீது விமர்சனம் இருக்கிறது, எனக்கு வாழ்த்துக்களும் இருக்கிறது, என் விமர்சனத்திற்கு நான் என் செயல்பாடுகளின் மூலம் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் அதை சொல்லுகிறார். நீங்கள் கேட்டீர்கள், இவரை எலிவேட் பண்ணுவதற்கான நிர்வாக ரீதியான காரணம் என்ன என்று கேட்டால் நான் சில விஷயத்தை சொல்ல தேவை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. அதாவது இந்த விளையாட்டுத்துறை அவர் கையில் எடுத்த பிறகு 6 சர்வதேச அளவிலான போட்டிகள் இங்கு நடத்தப்பட்டிருக்கு. சரி, செஸ்ஸாக இருக்கலாம், டென்னிஸாக இருக்கலாம், லேடிஸ் டென்னிஸாக இருக்கலாம், இது போன்று 6 சர்வதேச போட்டிகள் இங்கு நடத்தப்பட்டிருக்கு. தேசிய அளவிலான கேலோ போட்டிகள் போன்று 2 போட்டிகள் இங்கு நடக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, 2734 விளையாட்டு வீரர்களுக்கு ஏறத்தாழ 102 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அளித்து விளையாட்டுத்துறை இன்றைக்கு செழித்து ஓங்கி இருக்கிறது. பல இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விளையாட்டு நகரமே உருவாக்கப்பட இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர் கையில் கொடுக்கப்பட்ட விளையாட்டுத்துறை இன்றைக்கு மிளர்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர் கையில் ஒரு துணை முதலமைச்சர் என்கிற இடத்திற்கு அவர் வருகிற போது, இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் உழைத்துக் கொண்டு இருந்தாலும் இன்னும் அவரோடு இணைந்து உழைத்து தமிழ்நாட்டை இன்னும் முன்னேற்றி செல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று அவருடைய நிர்வாக திறமையின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்து தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த முடிவு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவரது அறிக்கையில் சொல்லுகிறதை போல ஒரு வாழ்த்துக்குரிய அல்லது வரவேற்புக்குரிய ஒரு நல்ல செயலாகத்தான் இருக்க முடியும். சகோதரர் பேசுகிற போது போகிற போக்கில் நமது பாஜகவின் நண்பர் சொன்னார், ஏதோ இது வாரிசு அரசியல் என்று. அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், கிரண் ரிஜிஜுவில் இருந்து ஆரம்பித்து தர்மேந்திர பிரதான் வழியாக பியூஷ் கோயல் வரைக்கும் 20 அமைச்சர்கள், உங்கள் 71 அமைச்சர்களில் 20 அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சரின் பிள்ளைகள் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரினுடைய பிள்ளைகளாக உட்கார்ந்திருக்கிறார்கள். 70 அமைச்சர்களில் 20 அமைச்சர்களை அடுத்த வாரிசுகளாக உட்கார வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் இருக்கிறது என்று பேசுகிற உங்களினுடைய நெஞ்செழுத்தத்தை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். உள்ளுக்குள் இவ்வளவு பெரிய கல்லஞ்சத்தை வைத்துக் கொண்டு கள்ளமே இல்லாத மனிதனை போல் பேசுகிறீர்களே, இது ஒரு திறமை, இதை நான் பாராட்டுகிறேன். இன்னொன்று சொன்னார், சோசியல் இன்ஜினியரிங். உண்மைதான், அவங்க செய்யறது சோசியல் இன்ஜினியரிங், நாங்கள் செய்வது சோசியல் ஜஸ்டிஸ். இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? சோசியல் இன்ஜினியரிங் என்பது எங்கே எவனை தூண்டினால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதற்கேற்ப அங்கே இருக்கிறவனுக்கு தக்க கொடுப்பது. ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற நீதி என்பது, சமூக நீதி என்பது யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுப்பது. இது 1921 எங்களினுடைய ஆரம்ப கால நமது நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து, அது மட்டுமல்ல, இப்படி ஒரு அமைப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவிற்கே கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம்தான். நாங்கள் கொடுத்ததுதான் இந்த இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக முதலாக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி நாங்கள் தான் கொடுத்தோம். இந்தியாவினுடைய உச்ச பொறுப்புகளுக்கு யாரையெல்லாம் நியமித்திருக்கிறோம்னு சொல்லி உதாரணங்களை சொல்றாரு. டாக்டர் அப்துல் கலாம்ல தொடங்கி இன்னைக்கு பட்டியலினம், பழங்குடியினம் அப்படின்னு எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன், பெண் தெரியும் நினைக்கிறேன். பட்டியலினத்தை சார்ந்த முதல் குடியரசுத் தலைவர் யாரு? முதல் குடியரசுத் தலைவரை நியமித்தது திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்த அரசு. அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி பெண்
முதல் பெண் ஜனாதிபதியை நியமித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன் அப்துல் கலாம் ஐயாவை நியமிக்கிற போதும் திராவிட முன்னேற்ற கழகம் உடன் இருந்தது. எனவே நீங்கள் சொல்லுவதைப் போல நீங்கள் கற்றுத்தந்தது அல்ல எங்களுக்கு. ஏதோ ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு நல்ல மனிதன் வாஜ்பாய் அவர்கள் எங்களோடு பயணித்த காரணத்தினால் அதன் பிறகு உங்களுக்கு வந்திருக்கிறது அந்த அறிவு. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் யூ ஆர் நாட் giving the social justice, you are doing social engineering. It is entirely different. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். குபேந்திரன், இந்த மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க? இது நிர்வாக ரீதிக்காகவா, கட்சிக்காகவா, அல்லது தேர்தல் வியூகமா? இது எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தல் வியூகமாகத்தான் இப்போது பார்க்கப்பட வேண்டிய சூழல் நம்ம இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சர் விரும்புகிற நேரத்தில் நடக்கலாம். சரி. ஆனால் இந்த தேர்தல் வியூகம் அடுத்த யார் இந்த கட்சியினுடைய கொள்கைகளை முன்னின்று நடத்தப் போவது அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய இடத்தில் திமுக தலைமை இன்று இருக்கிறது. அதற்கு அடையாளம் காட்டப்பட்ட நபர் உதயநிதி ஸ்டாலின். அவர் முதல் முறை எம்எல்ஏவாகி இருக்கிறார், முதல் முறை அமைச்சராகி இருக்கிறார், முதல் முறை துணை முதலமைச்சராகி இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா நிச்சயமாக விமர்சனம் வரும். லார்ஜ்லி இது கட்சிக்கான அடுத்த கட்ட தலைமை அல்லது வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணுங்கிறீங்க. நிர்வாக ரீதியான உயர்வுங்கிறத கடந்து. ஆமாம், அடையாளம் காட்டப்படுவது ஏன்னு சொன்னால், நீங்கள் நான் ஒரு விளக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி ஒரு ஈரோட்டு தலைவனுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு தலைவன் பிறந்தான், காஞ்சிபுரத்தில் கிடைத்த தலைவனுக்கு திருக்கோளில் ஒரு தலைவன் பிறந்தான். அப்படி பார்த்தீங்கன்னா திருக்கோளை தலைவனுக்கு பிறகு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தலைவன் வந்திருக்க வேண்டும். அதுதான் இது வாரிசு அரசியல் ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஏன் கலைஞருக்கு பிறகு வேறு ஒரு தலைவர் ஏன் வரவில்லை கட்சியில், இந்த விமர்சனம் எழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் நண்பர் சொன்ன மாதிரி, கான்ஸ்டன்ட் சொன்ன மாதிரி, அரசியல் என்பது வாரிசுகள் கலந்து விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல சகாப்தங்கள் ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்கும்னா, கலைஞருக்கு பிறகு என்ன நடந்தது, வாரிசு அரசியல் என்றால் என்ன, கொள்கை அரசியல் பேசுகிற வாரிசுகள் தேவையா இல்லையா? சரி, கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலின் வந்ததால் தமிழ்நாட்டுக்கு இழப்பா லாபமா? சரி, அது கேட்கணும்ல. நீங்க கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்ததால் வாரிசு அரசியால் தமிழ்நாடு இழந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருந்தா சொல்லுங்க. நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு யாரை கொண்டு வந்தாங்க? ஜானகி அம்மாவை தான் கொண்டு வந்தாங்க. சரி, அவர் முடியாத போது ஜெயலலிதா கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு சசிகலா ஆசைப்பட்டார், டிடிவி ஆசைப்பட்டார், எடப்பாடி ஓதினார், ஓபிஎஸ் இருந்தார். நீங்க இவங்களாம் வாரிசு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சரி, எடப்பாடி வந்ததால் தமிழ்நாடு அடைந்த நன்மை பாருங்க, வாரிசு அரசியல் கிடையாது, நாங்கள் ஒரு கொள்கைக்காக போராடினோம், எங்களுக்கு இந்த கிடைத்து இதெல்லாம் கிடைத்துன்னு பட்டியல் போடுறதுக்கு எதாவது இருக்கா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கு. அவங்களுக்கு சொல்றதுக்கு விஷயங்கள் இருக்குல்ல, எதுவுமே இல்லைன்னு ஒரு முடிவு அவங்க தரப்புல இருந்து அவங்க சில விஷயங்களை முன்னாடி சொல்றேன். 4 ஆண்டுகள்ல நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் சொல்றது அவங்கள்ட்ட பட்டியல் இருக்கு. அப்ப நீங்க வாரிசு அரசியலால் எழுந்தது என்ன, அந்த பட்டியல் போடுங்கன்றேன். ரெண்டாவது, இப்போ அடுத்த கட்டத்தை எப்படின்னா, பாஜக இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கு பாஜக. சரி, எந்த கட்சியை எப்படி உடைக்க வேண்டும், தங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை உடைத்தால்தான் இந்தியா முழுவதும் தாங்கள் விரும்புகிற அரசாங்கத்தை கொண்டு வர முடியும்.